ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ்ல நேற்று என்னங்க நடந்துச்சு அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. வழக்கம் போல் புது கேப்டனுக்கு பழைய கேப்டனுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சு வெல்கம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஃபார்மேட் வச்சு வெல்கம் பண்ணாங்க அருணை. சரி, அருணை வெல்கம் பண்ணி முடிச்ச பிறகு பிக் பாஸ் வந்து போங்கன்னு சொல்லிட்ட பிறகு வந்து விஷாலும் ஜெஃப்ரியும் ஏஞ்சி நின்றுட்டு எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறப்போ எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நாங்கள் பாட போகிறோம். ஆனால் இந்த பாட்டை வந்து நாங்கள் எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா போன வாரம் நடந்துட வச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். யாரையுமே பர்சனலாக நாங்கள் ஹர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாடலை, யாருமே பர்சனலாகவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லி தெளிவாக இவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்கே யாரை வச்சு பாடியிருக்காங்கன்னா ஜாக்லின் வச்சு பாடியிருக்காங்க. ஜாக்லின் வச்சு பாடிட்ட போது ஜாக்லின் ரொம்பவே பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க போலங்க. அவங்க ஃபேஸ்லேயே அது தெரிஞ்சிடும். ஆனால் எல்லாரையும் பாடுறப்போ நல்லா தான் பாடினாங்க. ஆனால் ஜாக்லின் பற்றி பேசும்போது ஜாக்லின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஆனால் அப்போ கூட இது ஒரு கேமு, இதை நம்ம இந்த மாதிரி பர்சனலாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சைலண்ட் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஸ்வாப் பண்ணோம். பாய்ஸ் டீம்லேருந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க போல். கேர்ள்ஸ் டீம் வந்து யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அன்ஷிதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நான் போகிறேன்னு சொல்கிறப்போ, ஆனாலும் நீங்கள் யாராவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தியும் சொல்கிறாங்க எனக்கும் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ரியா நீங்கள் போங்க, நீங்கள் போனீங்கன்னா நிஜமாக நல்லா இருக்கும், கேம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ ரியா சொல்கிறாங்க ஆனால் வந்து இது 6th வீக்கு, இது ரொம்பவே கஷ்டம், இப்போ நான் போனேன்னா எனக்கு தான் பிரச்சனையாக வந்து நிற்கும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ரியா கேட்குறப்போ எல்லாருமே ரியாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாங்க. இல்லை ரீவா, நீங்கள் போனீங்கன்னா நிஜமாகவே கேம் நல்லா ஆடுவீங்க அப்படின்னு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி ரியாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரியா கிட்ட எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது மஞ்சுரி சொல்றாங்க எதுக்கு இப்போ அவங்க மண்டையை கழுவ ட்ரை பண்ணுறீங்கன்னு ஒரு வேர்டு எடுத்து வச்சாங்க. அது கேட்டோடனே அன்ஷிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. நாங்கள் யாரோட மண்டையை கழுவவும் ட்ரை பண்ணல, நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறோம், ஃபைனலாக டிசிஷன் எடுக்க போகிறது ரியா தான், நீங்கள் ஏன் மஞ்சரி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நான் கூட போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் அவங்க எல்லாரும் ரியாவை சொல்கிறப்போ எனக்குமே அது கரெக்டாக தோணுச்சு, அதனால தான் ரியாவை கேட்குறோமே தவிர, ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் யாருமே ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபைனலாக அந்த டிசிஷன் எடுக்க போகிறது ரியா தான், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க மஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவுக்கும் மஞ்சுரிக்குமே சின்னதாக ஒரு சண்டையே வந்துருச்சுங்க. 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து சின்னதாக மனக்கசப்பும் வந்திருக்கும் போல். ஏன்னா அப்படி தெரிஞ்சிச்சு, அது ஓப்பனாக தெரிஞ்சு. அப்புறம் எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ரியா கிட்ட, ஃபைனலாக இந்த டிசிஷன் எடுக்க போகிறது நீங்கள் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறப்போ ஆனந்தியும் அப்போ அன்ஷிதாவும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் ஒரு முடிவை சொல்லுங்கள், ஆனந்தி நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறப்போ இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் வேணும், இன்னும் நான் டீமை பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு டைம் வேணும், நான் போகல அப்படின்னு ஆனந்தியுமே சொல்லிட்டாங்க. ஒன்று அன்ஷிதா சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் முடிக்கிறாங்க. அப்போ கேர்ள்ஸ் டீம்லேருந்து போகிறது வந்து அன்ஷிதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ தான் வந்து கேப்டனுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, தீபாக் வந்து கொண்டு வந்து படிக்கிறாரு. என்னன்னு யோசிக்கிறீங்களா, சூப்பர் ஹீரோ போடுவாங்களா கேப், அது வந்து வருது, இது வந்து கேப்டன் வீக் ஃபுல்லாக போட்டிருக்கணும், அதில் பின்னாடி வந்து 5 ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. என்ன அந்த 5 ஸ்ட்ரிங் யோசிக்கிறீங்களா, கேப்டன் வந்து அவங்களோட சரியாக கேப்டனாக செயல்படலைன்னா அந்த 5 ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் சொல்லலாம். சப்போஸ் அந்த 5 ஸ்ட்ரிங்குமே எடுத்துட்டாங்கன்னா கேப்டன்சி வந்து மாறும், அடுத்தது வந்து யார் கேப்டனாக வரலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து போட்டி வச்சு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து அருண் வந்து கேர்ஃபுல்லாக இந்த கேப்டன்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு அருண் எனக்கு வந்து நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, நான் நிஜமாக உங்களோட எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சைலண்டாக இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அருணுக்கு வந்து ஒரு ரூலுமே வருது. என்னென்னா வந்து அருணுக்கு வந்து ஒரு வேலையுமே கொடுக்குறாரு பிக் பாஸ். என்ன வேலைன்னு யோசிக்கிறீங்களா, இந்த வாரத்துலேருந்து நாய் குலைக்கிற சட்டம் வந்து கேட்குமா, அதுக்கு ஏற்ற பிறகும் தூங்குறவங்களுக்கு அருண் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஆஸ் அ கேப்டனாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அந்த என்ன டாஸ்காக இருந்தாலும் அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். இந்த ப்ரிவிலேஜ் வந்து அருணுக்கு இந்த வாரத்துலேருந்து கொடுக்குறாங்க. அது கேட்டோன்னே சரி நானுமே என் வேலையை ஒழுங்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு அருணுமே போயிட்டார். சரி, அதுக்கப்புறம் வந்து டீம் வந்து ஸ்வாப் ஆகுது. பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வருது யாருன்னு யோசிக்கிறீங்களா, ராயன் வந்து வராரு. இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம்லேருந்து அந்த பக்கம் போகிறது வந்து அன்ஷிதான்னு சொல்லி எல்லாருமே ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா
ஆல்ரெடி ஸ்வாப் ஆனவங்க இந்த பக்கம் போயிடலாம், இந்த புதுசாக ஸ்வாப் ஆகிறவங்க இந்த பக்கம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஸ்வாப் ஆகி போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்போதான் சொல்கிறாங்க. ஸ்வாப் ஆகி வந்த பிறகு அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீம் கிட்ட பேசுறது என்னன்னா, எனக்கு தனி பெட்லாம் வேணாம், நான் வந்து உங்களை எல்லாரையுமே நம்புகிறேன், அதனால வந்து நான் உங்களோட பிரதராக அந்த மாதிரி தான் பார்க்குறேன், எனக்கு ஆல்ரெடி வீட்டில் ஒரு பிரதர் இருக்காங்க, நீங்கள் என் பக்கத்தில் கூட படுத்துக்கலாம், யாரும் ஆனால் வந்து எனக்கு இந்த பெட் வேணாம், எனக்கு அந்த கார்னர் பெட் தான் வேணும், என் திங்ஸ் வந்து அங்கே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அது கூட பாய்ஸ் இதை கேட்ட பிறகு தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அன்ஷிதா அப்படின்னு சொல்கிறோம். வாஷ்ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவருக்கு சொன்ன வார்த்தை பாய்ஸுக்குமே ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண மாதிரி இருந்தால் சரிங்க அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேர்ள்ஸ் டீம்லேயும் ஒரு ராணவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பெட் வந்து ஆனால் அன்ஷிதா சொன்னாங்க, பெட்டை மட்டும் கால் வச்சு மட்டும் வச்சிடாத, கால் மட்டும் வைக்காத, அந்த பெட்டை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதாவது டேரெக்டாக நாமினேட் ஆனவங்க 2 பேர் இருக்காங்களே, டேரெக்டாக நாமினேட் பண்ணுறதுக்கான பாஸ் வந்து 2 பேர்ட்டு இருக்குல்ல, யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா ராணு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாக்லின். யார் நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜாக்லின் வந்து சிவகுமார் சாரை டேரெக்டாக நாமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ராணா வந்து சௌந்தர்யா டேரெக்ட் நாமினேஷன் வச்சாங்க. ஆனால் சௌந்தர்யா வச்சது என்னென்னா அந்த கம்ப்ளைண்ட் தாங்க அவங்கள ஏற்றுக்கவே முடியல. ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கலாமா ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து வைப்பீங்க, வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஏற்றுக்க முடியும் போல். எனக்குமே இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் வேறு ஏதாவது வச்சுருந்தா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்குமே தோணுச்சுங்க. சரி, அப்புறம் பிக் பாஸ் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வாட்டி இது வந்து ஓப்பன் நாமினேஷன் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்னென்ன தோணுச்சோ தெரியலங்க. மனசில் ஆல்ரெடி வச்சுருந்தவங்கள செலக்ட் பண்ணானுங்களா இல்லை ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணதே வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க மாதிரி இருந்துச்சுங்க. ஏன் சொல்லுங்களேன், இந்த வாட்டி எல்லாருமே வந்து ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு நிறைய பேரை நாமினேட் பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு பக்கம் பார்த்தா ராணவ நாமினேட் பண்ணாங்க, சத்யாவை நாமினேட் பண்ணாங்க, இன்னமும் ரேஷன் கடைக்கு நம்ம நேம் லிஸ்ட் கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி நாமினேட் பண்ணி வச்சாங்க. அப்புறம் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகும் பார்த்தா ஒரு 10 பிக் பாஸ்ல இருக்க மொத்த பேருமே வந்திருப்பாங்க போல, அப்படி நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. நாமினேட் எலிமினேட் ஆக போகிறது ஒருத்தங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தோணுச்சு, கன்ஃபார்மாக தோணுச்சு எனக்கு பார்த்து இந்த பிக் பாஸை. இன்னையா அது அநியாயமாக ஓப்பன் நாமினேஷன் வேஸ்ட் பண்ணிட்டீங்களையா அப்படின்னு தோணுச்சு பார்த்தப்போ. இவனுங்க நம்ம தெரிஞ்சு பண்ணானுங்களா தெரியாமல் பண்ணானுங்களா இந்த நாமினேஷனை, இல்லை ஓப்பன் நாமினேஷன் சொன்னதால இந்த மாதிரி ரேஷன் கடையில் கொடுத்த மாதிரி நேம்லெஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கொடுத்து வச்சானுங்களா? பார்த்தபோது வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நாமினேஷனை. சரி, அப்புறம் வந்து என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து என்ன சொல்ல டோக்கன் டாஸ்க் வைக்கிறாரு. என்ன டோக்கன் டாஸ்க்னு யோசிக்கிறீங்களா? ஷாப்பிங் பட்ஜெட்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து 3 பேர், பாய்ஸ் டீம்லேருந்து 3 பேர். என்னென்னா ஒரு பாட்டில் வச்சு தான் டாஸ்க். வெளியில் ஒரு பாட்டில் வந்து இந்த பக்கம் பார்க்கணும், அது கொஞ்சமாக தான் ஓப்பன் ஆகிருக்கும், அந்த மேட்சிங் பண்ணும், க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணது தாங்க டாஸ்கே. ஆனால் வந்து குத்துமதிப்பாகவே மேட்ச் பண்ணும், அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. பாய்ஸ் டீம் எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னா 4000 BB கரன்சி ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் கேர்ள்ஸ் டீம் 8000 BB கரன்சி ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு ஷாப்பிங் டாஸ்க்கு போகிறதுக்கு வந்து அப்பயும் பிக் பாஸ் ஒரு பெரிய குண்டை தூக்கி வச்சிருக்காரு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? எப்போவுமே வந்து பாய்ஸ் டீமுக்கு யார் ஷாப்பிங் டாஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் ஆட்களை கேர்ள்ஸ் டீம் தான் முடிவெடுக்கணும், பாய்ஸ் டீம் ஆட்களை பாய்ஸ் டீம் தான் முடிவெடுக்கணும். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா பிக் பாஸ் கேர்ள்ஸ் டீம் ஆட்களை பாய்ஸ் டீம் தான் முடிவெடுக்கணும், பாய்ஸ் டீம் ஆட்களை கேர்ள்ஸ் டீம் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சாங்க. சரி பாய்ஸ் ஏதாவது கஷ்டமாக கொடுத்துருவாங்கன்னு கேர்ள்ஸ் நினைக்க, ஆனால் பாய்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் வச்சாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவசரமாக வந்து ஷாப் பண்ணிக்கிட்டே சரி ஷாப்பிங் டாஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சுங்க. சரி உள்ளே போயிட்டு பார்த்தா சாச்சனாக்கு வந்து சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஆனால் சாச்சனா கிட்ட எவ்வளோ எடுத்து போட்டோன்னு சொல்லவே இல்லைங்க, கால்குலேஷனே போகலன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயோ சாச்சனா வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் ஐயோ இவ வேற காசு சொல்ல மாட்டேங்கிறாளே, எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கூட தெரியலையே, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமாக வந்துட போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து 8000 தான்,
ஆனால் வந்து அதுக்கு மேலே எடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்க அவ்வளோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தவங்க எல்லாருக்கும் ஹார்ட் பீட்டெல்லாம் வெடிச்சிருக்கும் போல, அவ்வளோ ரைஸ் ஆகி குறைச்சிட்டு பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போலங்க. நமக்கே ஒரு செகண்ட் என்னடா அது, இவங்க எதுவுமே சொல்லலையே, கால்குலேஷன் பற்றியே சொல்லலையே, வந்திருக்குமா வந்திருக்காதா, அப்புறம் அப்படியே பயந்துட்டாங்க. பாய்ஸ் டீமுமே பயந்துட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்டே இருக்கிறது 4000 கரன்சிஸ், அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் கிட்டே இருக்கிறது 8000. ரெண்டுத்துக்குள்ளேயும் வரணுமே, இல்லை சாப்பாடே வராதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. சரி, டாஸ்க்கும் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் வந்து உட்காந்து உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து வருமா வராதான் எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் பிபி கரன்சிக்குள்ளே ஷாப் பண்ண மாதிரி பேசவே இல்லை. பிக் பாஸுமே பயமுறுத்திட்டு இருக்காரு, நம்ம ஷாப் பண்ணோமா பண்ணலையா. சௌந்தர்யா வெடிப்பி கேட்கும்போது அவங்க டவுட்ஃபுல்லாக பண்ணோம் பிக் பாஸ், கரெக்டாக நாங்கள் 8000 தான் பண்ணோன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லுவேன். இப்போ பாய்ஸ்க்கு வந்து ஆனால் வந்து பாய்ஸ்க்கு வந்து என்னென்னா வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு, நான் வந்து 4000 தான் ஷாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவருமே யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த வாரம் இவங்களுக்கு வந்து சாப்பாடு வருமா வராதான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், கேர்ள்ஸ் டீம் வந்து கரெக்டாக 7268 rupees கிட்ட ஷாப் பண்ணியிருக்கீங்க, பாய்ஸ்க்கு வந்து 3500 சம்திங் ஷாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீமும் சரி கேர்ள்ஸ் டீமும் சரி அப்பா தப்பிச்சண்டா எப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை தப்பிச்சுன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு அப்போதாங்க பெரும் மூச்சே விட்டாங்க. பிக் பாஸ் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்படி சொன்னப்போ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு என்ன பிக் பாஸ் வருஷத்துக்கு நம்ம இப்படி பயமுறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்துச்சுங்க. சரி, அப்புறம் சாப்பாடும் செஞ்சுட்டாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு பாய்ஸ் டீம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அன்ஷிதா வந்து வெளில உட்காந்துட்டு இருக்காங்க, கேர்ள்ஸ் டீம் கூட பேசிட்டு இருக்காங்க. பாய்ஸ் டீம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அன்ஷிதாவை மறந்துட்டாங்க. இப்போ அன்ஷிதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அதாவது பாய்ஸ் டீம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் போலியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஒருத்தர் கூப்பிட கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சுங்க. பாய்ஸ் டீம் வந்து பசியில் இருந்திருக்காங்க போல, சாப்பாடை பார்த்தோன்னே வேலையை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிஜமாக அன்ஷிதாவை மறந்துட்டாங்க போல. அன்ஷிதாவுக்கு வந்து இது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பிட எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போயிட்டு என்னையை மறந்துட்டீங்கன்னு போட்டு எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ இவங்கள மறந்துட்டோமே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே, சாப்பாட்டு விஷயத்தில் நாங்கள் இப்படி பண்ணிட்டோமே. ஏன்னா பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சாப்பாட்டு விஷயத்துலாம் அவங்க எப்பவுமே கோவத்தை காட்ட மாட்டாங்க, வன்மத்தை காட்ட மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ் எத்தனை நாள் வரைக்கும் பார்த்த வரைக்கும். இவங்க இப்படி பண்ணோடனே அன்ஷிதாக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. நானும் அந்த டீம் தானே, இப்போது எதில் வேணால் கோவத்தை காட்டலாம், சாப்பாட்டுக்கு ஏன் எனக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து இது உங்களுக்கான பவுல் தான், தனியாக எடுத்து வச்சுட்டோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க பார்த்துட்டாங்க, இது ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு போட்டு வச்ச சாப்பாட்டுலேருந்து எடுத்து வச்சதால அன்ஷிதாக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன் முத்துக்குமரன் இது ஆல்ரெடி போட்டு வச்ச சாப்பாடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் சாப்பிட்ருப்பேன்ல, ஏன் இப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னதுக்கு அன்ஷிதாக்கு கோவம் வந்துடுச்சு. அது உண்மையை ஏன் சொல்ல மாட்டேறீங்க, சாப்பாட்டு விஷயத்துல ஏன் உண்மையாக இருக்க மாட்டேறீங்கன்னு சொல்லுவேன். தீபக்குமே ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. தீபக் சொல்றது எனக்கு வேணாம், சாப்பாடே அன்ஷிதா எனக்கு சாப்பாடே வேணாம், எனக்கு ஃபுல்லாக சாப்பிடல, நெக்ஸ்ட் டைம் ஆச்சு நீ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. தீபக் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா நம்ம இந்த வாட்டி பண்ணது தப்பு. தீபக் இந்த வாட்டி ஹானஸ்டாக சொல்கிறார், நம்ம இந்த வாட்டி பண்ணது தப்பு. நம்ம ஒருத்தர் சாப்பிட எல்லாரும் வந்துட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும், அவங்களை கூப்பிட்டாச்சும் இருந்திருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க, அவங்கள விட்டுட்டு வந்திருக்கலாமா. அதெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க பசியில் இருந்தோம், காலன்னு சாப்பிடல, அதனால ஆனாலும் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது பார்த்தப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கில்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாருமே வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சாரி கேட்கலாம், வாங்க டீமாக போய் சாரி கேட்கலாம் போய் அன்ஷிதா கிட்ட போய் சாரி கேட்க வந்திருக்காங்க. டீமாக பார்த்தோன்னே அன்ஷிதாக்குமே ஹர்ட் ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கூட அவங்க சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்போ கூட அருண்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு கேப்டனா நீங்கள் என்னை பார்த்துருக்கணும்ல அருண், அவங்க தான் என்னை பார்க்கல சரி, ஆனால் நீங்கள் என்னை பார்த்துருக்கணும்ல, நீங்கள் எப்படி என்னை விட்டீங்க அப்படின்னு கேட்குறப்போ நான் பண்ண தப்புடா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டிங் எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ அருண் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றது தான் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ கூட அன்ஷிதா அந்த ஸ்டிங் எடுக்கல. எங்கள்கிட்ட எல்லாரும் வந்து அப்பாலஜி கேட்டோன்னே நான் வேணால் ஒரு வாய் மட்டும் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து
அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. கொஞ்சமாக சாப்பிட வைக்கிறாங்க. நான் கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, இல்லை முத்துக்குமரன் நீ தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அன்ஷிதாவுமே உட்காந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி அன்ஷிதா பண்ணது நல்லது தான். ஏன்னா ஆனால் பாய்ஸ் வேணுட்டே மறக்கலை, ஆனால் தெரியாமல் மறந்துட்டாங்க. ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அன்ஷிதாக்குமே கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாய்ஸ் சால்வ் பண்ண விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க என்னதான் சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம எப்படி மறக்கலாம்னு சொல்றப்போ பாய்ஸுமே அது பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க சாப்பாடு விஷயத்தில் நம்ம எப்படி மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க பண்ண தப்பை அப்பாலஜி பண்ணது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட வச்சது ரொம்பவே அழகாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் மேலும் விவரங்கள் தெரியணுமா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.